மத்தியில் இருக்கிற இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் செய்கிற சார்லஸ் ஐயா மத்தியில் அடிக்கடியாய் நம்ம சபையும் அடியனை நேசிக்கிறவர் தேவ மனுஷன். அவர் அநேக இடத்துல அழைப்பு வந்தும் நம் சபையில் வரும்போது ஒரு மகிழ்ச்சி, அவருக்கும் மகிழ்ச்சி, நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு கர்த்தர் அவரை கொண்டு நம்மளோட பேச வேண்டும். எல்லாம் ஆயத்தமாறு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சத்தமே காணமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவர் அடியனை கொண்டு வந்ததுக்காக நன்றி கொண்ட இருதயத்தோட ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்திலிருந்து முதலாவது நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமே காணமே. ஹல்லேலூயா. என் அன்போடு கூப்பிட்ட தேவ மனிதனுக்கும் ஊழியத்துக்கும் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆராதனையில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் புதிதாக வந்திருப்பீர்கள், ஆனால் உங்களுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. சத்தம் கம்மியாவத, இந்த சத்தம் போதாது நினைக்கிறேன். வாயை திறந்தவங்களை மாத்திரம் தெய்வம் ஆசீர்வதிப்பாரு. வாயை திறக்காதவங்கெல்லாம் தெய்வத்துக்கு தூரமாக இருக்கிறாங்களாம். அவங்க யாருன்னா அவங்க தேவைக்காக வாயை திறக்கிறவங்க. நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் ரொம்ப பெரியவர். உங்களை ஆசீர்வதிக்க தான் இந்த நாளை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் சொல்ல சொல்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். நான் அனுபவிச்சிருக்கிறேன். சங்கீதம் 81:10 நீங்கள் எடுத்த டைம் ஆகிடும், நான் வாசிக்கிறேன். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நல்லா கவனிங்க. அவர் தான் உனக்கு எனக்கும் தேவன். உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர. அப்போ ஆண்டவர் உன்னையும் என்னையும் உண்டாக்கி இருக்கிறார். யோவான் அழகா சொல்லுவார். 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அவர்கள்னா உலகத்தை ஜெயிக்கிறவங்க. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உனக்குள்ளே எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவன். இங்க என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாழ விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ இந்த இடத்துல நீ வந்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருக்கக்கூடாது. யாத்திராகம் 20:24 வாசிக்க வேண்டாம், பெரிய வசனம். அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வேணாம் அந்த கடைசி வசனம், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து எந்த ஸ்தானத்திலையும். பாருங்க, ரொம்ப பேர் இருக்கிறீங்க, எல்லாரும் பிரஸ்தாபப்படுத்தும் போது எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.
ஆனா ஒருத்தர் வண்டி பிரஸ்தாபப்படுத்துற போது அவர் சொல்றார், உன்னிடத்தில் உன்னை வந்து உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்துலயும் சரி அவர் வந்துருவாரு. ஆண்டவர் இந்த நாள்ல உனக்கு எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. எதற்காக? அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த. ஆண்டவர் அறியாத மக்களிடத்துல போய் இயேசு மெய்யான தெய்வம், அவர் உலக ரட்சகர், அவர் எனக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார்னு சாட்சி சொல்லும்படியாக தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவைக்காக ஆண்டவர் இடத்துல வருவாங்க. நன்மையை பெற்றுக்கொண்ட உடனே பாட்டு பாடுவாங்க. நன்மை கொஞ்சம் தாமதமானுமானால் முறுமுறுக்க ஆரம்பித்துருவார்கள். இந்த ஜனங்களை குறித்து தான் மோசே கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. உபாகம் 9:13 கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தேன். அது வணங்கா கழுத்துள்ள ஜனம். போதும், இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏசாயா 29:13 இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்போம். இந்த ஜனங்கள், நல்ல கவனிங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, அவங்க தேவைக்காக என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அந்த நேரம் மாத்திரம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் போது உதட்டுல என்ன பண்றாங்க? கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமே எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ இருதயம் தூரமா இருக்கிறவர்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடி நான் செய்திக்குள்ள போக ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் ரொம்ப பெரியவர். உமது சமூகம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றதே. இந்த இடத்துக்கு வரும்போது தான் உன் கண்ணீர் மாறும். உன் சஞ்சலம் தவிப்பு உன்னை விட்டு ஓடிப்போம். இந்த இடத்துக்கு வராம நீ வீட்டில் படுத்திருப்பானால் உன் சஞ்சலம் தவிப்பு உன் கூடியே தான் படுத்துட்டு இருக்கும். உயிரே போனாலும் நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுக்கணும். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றதே. உமது சமூகமே நித்திய மகிழ்ச்சி. உமது சமூகமே பேரானந்தம். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஒரு நாளும் மாறாதையா, ஒரு போதும் ஒரு நாளும் மாறாது மாறாது உன் சமூகமே. இதுதான் சமூகம். தேவன் தான் சமூகம். தேவனுடைய வார்த்தை தான் சமூகம். யாத்திராகமம் 33:14 மோசேக்கு சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும். உமது சமூகம் வரும்போதெல்லாம் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. ஒருவேளை கண்ணீரோடு இந்த ஆராதனையில வந்திருப்பாயானால், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் உன் கண்ணீரை துடைத்து இன்றைக்கு உன் கண்ணீர் மாறப்போகிறது. உமது சமூகம் வரும்போதெல்லாம்
கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகமே நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகமே பேரானந்தம், ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போது மாறாது மாறாது. உன் சமூகமே, உன் சமூகமே. கையை தட்டி உமது சமூகம் வரும்போதெல்லாம் கண்ணீரெல்லாம் மாறுகின்றதே. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே நடந்திட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனராயிருந்ததும் இல்லையே. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே நடந்திட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனராயிருந்ததும் இல்லையே. இரவினில் அக்கினி ஸ்தம்பம், பகலில மேக ஸ்தம்பம், இரவினில் அக்கினி ஸ்தம்பம், பகலில மேக ஸ்தம்பம், பாதுகாத்து வழி நடத்தும் சேனைகளின் தேவனவர், பாதுகாத்து வழி நடத்தும் சேனைகளின் தேவனவர். ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பாட்டு பாடுற எனக்கும் பிரசங்கம் பண்ற எனக்கும் நீ கையை தட்டினா ஜென்மத்துக்கும் உன் கைவலி உன்னை விட்டு போவாது. ஏன்னா நான் மனுஷன். ஆண்டவரை உயர்த்த, அவருடைய சத்தியத்தை கேட்க உண்மையா நீ வந்திருப்பது உண்மையானால், நீ சும்மா இருந்தாலும் உன் அவைகள் ஒன்றும் சும்மா இருக்க விடாது. சில பேர் ஆளை பார்த்து கையை தட்டுவாங்க. நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, தெரியாம சொல்லக்கூடாது. என் சபையில் என் பாஸ்டரு பாட்டு பண்ணாதான் நான் கையை தட்டுவேன். வெளியே வர பிரசங்கியாளர் பாட்டு பண்ணாலும் கையை தட்ட மாட்டேன். வந்தது பாரு கை வலி. ஏன் சொல்றேன்னா, ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் தான் சொல்லி வருவார்கள், என்ன துதிப்பார்கள். அன்றுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரை மகிமைப்படுத்த தான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, கையை கொடுத்திருக்கிறாரு, காலை கொடுத்திருக்கிறாரு, வாயை கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் நல்லா இருக்குது. தேவையில்லாம அவரை மகிமைப்படுத்த கையை தட்டலன்னா கை வலி வரும், எங்க போனாலும் சரியாவாது. இந்த கையை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? சங்கீதம் 150வது சங்கீதத்தில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஆதியில் இருந்தது. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிற தேவ பிள்ளைய, ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாயை திறந்து நீ கையை தட்டலனா உன் வலது பக்கத்தில் சாத்தான் நிற்பான். நான் உதாரணம்லாம் சொல்லல, உண்மையான சத்தியத்தை சொல்கிறேன். 1 பேதுரு 4:11 பேதுரு அழகாக சொல்வார், ஒருவன் போதித்தா கர்த்தருடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். போதும். ஆண்டவருடைய சத்தியத்தை மாத்திரம் தான் என்ன பண்ணும், இங்க பேசப்பட வேண்டும். ஆண்டவர் ரொம்ப பெரியவராமன்னு சொல்லுங்களேன். கையை தட்டுகிற பட்சத்தில் கர்த்தரே இருப்பாரு. கையை தட்டினவங்களை மாத்திரம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கையை தட்டி பாடு,
யார் யாருக்கோ கையை தட்டினா கை வலி வரும். ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை உயர்த்த நீ கைவலியோடு வந்திருப்பானால், ஆண்டவரை மகிமைப்படுத்தி உற்சாகமாக கையை தட்டும் போது ஜென்மத்துக்கும் உன் கைவலி வராது. ஆண்டவர் ரொம்ப பெரியவர். இந்த கையை ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்த தான் கொடுத்துருக்கிறாரு, மற்றவங்களை குறை சொல்ல இல்லை. வாழ ஆண்டவர் துதிக்க தான் வாழ அழகாக கொடுத்துருக்கிறாரு, கெட்ட வார்த்தை பேசுறதுக்காக அல்ல. கெட்ட வார்த்தைனா ஸ்லம் ஏரியாவில் பேசுகிறாங்களே அந்த கெட்ட வார்த்தை இல்லை, அவ்விசுவாசமான வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தை தான். பவுல் அழகாக சொல்கிறார் பாருங்க, எபேசியர் 4:29. நான் செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக சில வார்த்தைகள் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். தேவனுடைய பிள்ளையே, அவ்விசுவாசமான வார்த்தையெல்லாம் ஒன்றும் வாயிலிருந்து வரக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நல்ல வார்த்தை எங்கங்க இருக்கும்? எங்க இருக்கும்? இந்த பைபிளில் தான் இருக்கும் நல்ல வார்த்தை. ஒரு வார்த்தை ஒருவேளை இந்த ஆராதனையில் கவலையோடு வந்திருக்கலாம். நீதிமொழிகள் 12:25 இந்த நல்ல வார்த்தையை நம்பிட்டேன்னா இந்த நல்ல வார்த்தை உன்னை என்ன பண்ணுது பாருங்க. நீதிமொழிகள் 12:25 உள்ள கவலை பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தின் உள்ள கவலை அதை ஒடுக்கும். ஏதோ ஒரு கவலை ஒன்று ஒடுக்கினே இருக்குதா? வீட்டில் இருந்தா அந்த கவலை இன்னும் அதிகமாகும். நல் வார்த்தையோ இந்த நல்ல வார்த்தையை கேட்க இந்த இடத்துல வந்துரு. நல் வார்த்தை என்ன பண்ணுமா? மகிழ்ச்சியாக்கும். வர்றது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான், மாசத்துக்கு 5 ஞாயிற்றுக்கிழமை, சில நேரம் 4 ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றது கூட சில பேருக்கு நம்ம பாஷையில் சொன்னால் நீங்கள் எப்படின்னு தெரியல, எங்கள் ஜாம்பஜாரில் இருக்கிற மக்களுக்கு வலிக்குது. என்ன வலிக்குது? பாவம் வலிக்குது. பாவம் வலிச்சா சர்ச்சுக்கு வர உனக்கு வலிக்கும். நல் வார்த்தை மகிழ்ச்சியாக்கும். இந்த நல்ல வார்த்தை உங்களை மகிழ்ச்சி ஆக்கணும்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். வந்தால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், வந்தால் தான் அற்புதம் நடக்கும். இன்னொரு சரணத்தை பாடி நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு போக போகிறேன். இயேசு அப்பான்னு கூப்பிட்டு பாரு, உனக்கு அதிசயம் செய்திடுவாரு. இங்க வந்து கூப்பிட்டா தான் அதிசயத்தை செய்வாரு. இங்க வராத நீ வீட்டில் இருந்து கூப்பிட்டா அப்பயும் செய்வாரு. இன்னொரு அதிசயத்துக்கு நீ இங்க வந்து தான் ஆகணும். இயேசு அப்பான்னு கூப்பிட்டு பாரு, உனக்கு அதிசயம் செய்திடுவாரு. இயேசு ராஜான்னு கூப்பிட்டு பாரு, உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரு. எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சாரு. இயேசு அப்பான்னு, இயேசு அப்பான்னு கூப்பிட்டு பாரு, உனக்கு அதிசயம் செய்திடுவாரு. இயேசு ராஜான்னு கூப்பிட்டு பாரு, உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரு. எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சாரு. பாவத்தில் இருந்த என்ன அவர் பரிசுத்தமாக்கினாரு. ஹல்லேலூயா. பாவியா வாழ்ந்த என்ன
அவர் நீதிமானாய் மாற்றினாரு. ஆமென், அல்லேலூயா. எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வரும்போது ஆண்டவருடைய வசனத்தின்படி உன்னை பரிசுத்தமாக்குவாரு. எப்படியாப்பட்ட பாவியா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு உன்னை நீதிமானா மாற்றுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டு. பாவத்தில் இருந்த உன்னை இயேசு நீதிமானாக்கினாரு. பாவியா வாழ்ந்த என்ன அவர் பரிசுத்தமாக்கினாரு. என்னை பரிசுத்தமாக்கினாரு. உன்னை பரிசுத்தமாக்கினாரு. இயேசு அப்பான்னு அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பாரு, உனக்கு அதிசயம் செய்திடுவாரு. இயேசு ராஜான்னு கூப்பிட்டு பாரு, உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரு. எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சாரு. பாடல் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்தும், சாட்சி ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும். இந்த உண்மையான சத்தியம் தான் உன்னை என்னை விடுதலையாக்கும். அப்போ உன்னை விடுதலை ஆக்க வேண்டுமானால் இந்த இடத்துக்கு நீ வந்து தான் ஆகணும். இந்த இடத்துக்கு நீ வரணும். வரத்துக்கு முன்பாக ஒரு ஜபத்தை ஏறெடுக்கணும். சனிக்கிழமை இரவு என்ன பண்ணணும்? ஆண்டவரே, பரிசுத்த ஆராதனையில் என்னோடு கூட நீங்கள் பேசுங்க. எனக்குள்ளே இருக்கிற சோர்வு, பலவீனம், தூக்கம், மந்தமான ஆவியை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த ஆராதனையில் என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு நீ ஜெபித்துட்டு இந்த இடத்துல வந்து பாரு. ஆண்டவர் தெளிவாய் பேசுவார். ஆண்டவருடைய சத்தியத்தை நீ அறிவ, சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். விசுவாசிக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்காக கண்களை மூடி கொஞ்ச நேரம் பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையில் உம்முடைய வார்த்தையை கேட்க தாகத்தோட வந்திருக்கிற உம்முடைய ஜனத்துக்கு உம்முடைய வேதத்தின் அடிப்படையில் அடியனை கொண்டு நீர் பேசுவீராக, நீர் வெளிப்படுவீராக. வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற பலவீன ஆவி, தூக்கத்தின் ஆவி, சோர்வாவி, மந்த ஆவிகளை கர்த்தர் கட்டந்து கொள்வாராக. அப்பாலப்படுத்துகிறேன். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி வார்த்தையை மகிமைப்படுத்துவோம். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. நல்லா கவனிங்க. இங்க யாக்கோபுடைய சகோதரன் யூதா. இந்த யூதா இந்த நிருபத்தை எழுதுறாரு. பிதாவாகிய தேவனால பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறதாவது இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்று 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிக்கணும். ஏதோ வார்த்தையை சொல்றாங்க, ஏதோ புக்கில் எழுதிட்டு கேட்டுட்டு போகிறது அல்ல. சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு உனக்கு இருக்கணும். இந்த இடத்துல நான் இந்த வசனத்தை அதிகாலையில் தியானிக்கும் போது இந்த வார்த்தையை பேசக்கூடிய ஒரு ஏவுதல் எனக்குள்ள. எப்படி ஆண்டவர் நான் பேசணும் எனக்கு தெரியாத, நான் மாத்திரம் என்ன பண்ணுறேன்,
ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ எரேமியா 1:9, 2 சாமுவேல் 23:2, மல்கியா 2:6 வாய்க்குள்ள என் வார்த்தை நான் வைப்பேன். யாத்திராக 4:12 இப்போ வாயோடு இருந்து நான் பேசுவேன். மோசைக்கு சொல்லப்பட்டுகிற வார்த்தைகள். லூக்கா 12:12 பேச வேண்டியவைகள் அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு போதிப்பார். மத்திய 10:20 பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பிதாவின் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். இந்த வார்த்தையெல்லாம் நான் தியானம் செய்கிறது ஒவ்வொரு நாளும் எனக்கு வழக்கம். அப்போ இந்த இடத்துல இந்த யூதாவின் புஸ்தகத்தை நான் எப்படி பிரசங்கம் பண்ணணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. இந்த வார்த்தையை நீ சொல்லு. ஒரு ஏவுதல். இங்க யூதா என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க 21. தேவனுடைய அன்பிலே, நல்லா கவனிங்க, தேவனுடைய அன்பு வார்த்தை தான். அன்பே வார்த்தை தான். வார்த்தை தான் இயேசு. 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நல்லா கவனிங்க, தேவனுடைய அன்பிலே, வாசிங்கம்மா, உங்களை காத்துக்கொண்டு, இந்த சத்தியத்தை உங்களுக்குள்ள காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நல்லா கவனிங்க, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெறாதிருங்கள். என்னது? பெற காத்திருங்கள். இரக்கத்தை பெறாத காத்திருங்களா? இரக்கம், இரக்கம், தேவனுடைய இரக்கம் நடக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணுமா? காத்திருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் என்ன பண்ணும்? பொறுமையாய் காத்திருக்கணும். இந்த இடத்தை நான் பார்க்கும் போது ஒரு காரியத்தை அழகா ஆண்டவர் காண்பித்தார். காத்திருப்பதை குறித்து, எப்படி காத்திருக்கணும், எதற்காக காத்திருக்கணும், சொல்ல போனா ரொம்ப வார்த்தைகள் சொல்லிட்டே இருக்கலாம். முதலாவது காத்திருப்பதை குறித்து 1 கொரிந்தியர் 11:33 வாசிக்க கேட்போம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜன பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நல்லா கவனிங்க, அன்றருடைய வெளியேற பெற்ற ரத்தம், அன்றருடைய வெளியேற பெற்ற சரீரத்துக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஒருவருக்காக ஒருவர் சபத்தில் காத்திருக்க வேண்டும். இந்த காத்திருப்பதை குறித்து நான் பேச வேண்டுமானால் நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம் இந்த நாட்கள்ல? சொல்லுங்களேன். 2 பேதுரு 3:12 வாசிக்க கேட்போம். பொல்லாங்க நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். பாருங்க, சகோதரனை கொலை செய்தான். யாரு? யாருங்க? காயன். எதற்காக? ஆண்டவர் ஆபலுடைய காணிக்கையை அங்கீகரித்தாரு. உன்னுடைய காணிக்கையை இல்ல, முதலாவது ஆண்டவர் ஆபல் அங்கீகரித்தாரு, இரண்டாவது காணிக்கை அங்கீகரித்தாரு. இந்த காயனுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற நீங்க என்ன பண்ணும்? காத்திருக்கணும். ஒரு 2 காரியத்தை சொல்லி நான் சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 105:42. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும், நல்லா கவனிங்க, அவர் தம்முடைய பரிசுத்தமான வாக்கு தத்துவத்தையும் தம்முடைய தாசனாகி ஆபிரகாமையும் நினைத்து, ஆபிரகாமை நினைத்ததுனால ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினார். நினைத்தார்.
நீ ஆண்டவரை நினைச்சனா ஆண்டவர் உன்னை நினைச்சிடுவாரு. ஆபிரகாம் காத்திருக்கிறத குறித்து எத்தனை ஆண்டு காலம் என்று சொல்லப்படுகிறது? 24 வருஷம் காத்திருந்தாரு. 2 வாட்டி தரிசனமாகிறாரு. 75 வயசுல தரிசனமாகிறாரு. 2வது 99 வயசுல தரிசனமாகிறாரு. ஆதியாக 12:7-8 அங்க 75 வயசு, ஆதியாகம் 17:1 அங்க 99 வயசு. இந்த ஆபிரகாமை பத்தி நம்ம பார்ப்போமானால் எபிரியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அவன் காத்திருந்தபடினாலே அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, எல்லாம் கவனிங்க, அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். தேவ பிள்ளைகளே, சபைக்கு வந்த உடனே அற்புதம் நடக்கணும்னு நினைக்காத. நீ விசுவாசமா இருந்தா வந்த உடனே அற்புதம் நடக்கும். நீ அவிசுவாசமா இருந்தனா நடக்காது. இன்னைக்கே நடக்கும், நாளைக்கே நடக்கும், அடுத்த வாரம் நடக்கும், அடுத்த மாதம் நடக்கும், அடுத்த வருஷம் நடக்கும், 10 வருஷம் நடக்கும், 20 வருஷம் நடக்கலாம், 30 வருஷம் நடக்கலாம், 40 வருஷம் நடக்கலாம், 50 வருஷம் நடக்கலாம், 60 வருஷம் நடக்கலாம். ஆனாலும் இல்லையே பழைய குருடி. இங்க பாருங்க, இந்த வாக்கு தத்துவம் எத்தனை வருஷம் பொறுத்து நிறைவேறினதான்? 70 வருஷம் பொறுத்து நிறைவேறினதான். நல்ல வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசு சொல்றார் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 70 வருஷம் கர்த்தர் உங்கள் மேல் கடநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி. எரோமியா இல்லம்மா, எரோமியா 29:10. பாபிலோனில் 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து. அதுதான் அவங்க வாசிக்கிறாங்க பாருங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு பாருங்க, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து. பாருங்க, நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு, உங்களிடத்துக்கு இவ்விடத்துக்கு திரும்ப வர பண்ணி உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல வார்த்தை நிறைவேறும். எபிரியர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. நல்லா கவனிங்க, நிறைவேறணும்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு, வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை வேண்டியதா இருக்கிறது. சபைக்கு வந்த உடனே உங்களுக்கு என்ன வேண்டியதா இருக்குது? பொறுமை. இந்த வார்த்தை உன்னையும் கொடுத்தோம், என்னையும் கொடுத்தோம். பொறுமை, பொறுமையா இருக்க வேண்டியது நமக்கு தேவ பலனா இருக்கிறது. இங்க 2வது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாகும் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகும் 32ஆம் அதிகாரம் 24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு, பாருங்க, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, பாருங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டான். நீ ஆண்டவருடைய இரக்கம் கிடைக்கணும்னா பொறுமையா காத்திருக்கணும். வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா பொறுமையா காத்திருக்கணும். இந்த எசேக்கியா பாருங்க, அவருடைய ஜெபம் கர்த்தரை நோக்கி தான் இருந்ததாம். கர்த்தரை நோக்கினதுனால அவனுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? கட்டளையிட்டாராம். அவனுக்கு முன்ன ஏசாயா தீர்க்கதரிசினால ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? நீ மரணம் அடைய போறா,
ஒழுங்குபடுத்து. அந்த மனசை என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஏசாயா 38 அதிகாரம் 2, 3, 4 வாசிங்க. நான் வாசிக்கட்டுமா? ஏசாயா 30. எசேக்கியா வியாதிப்பட்டு, நல்லா கவனிங்க, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்பொழுது எசேக்கியா பாருங்க, சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு. ஆனா இந்த மனுஷன் சும்மா இல்ல, அவரே சொல்லிட்டாரு. இதுக்கு எவ்வளவு வார்த்தை இருக்கிறது. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணாரு? அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, பாருங்க, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி நீ பார்க்கும் போது ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார். வாக்கு தத்துவம் பெற்றதை அவன் பெற்றுக்கொண்டான். ஆம் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும், நான் கொஞ்சமாவது உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தது நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா நீங்க அழுவணும். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்துவத்தின்படி என் தலையை உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே என் பேரை பெருமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நீ தேவ சமூகத்தில் அழுவணும். வாசிங்கம்மா. அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், போதும் உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் விண்ணப்பத்தையும் கேட்பாரு, கண்ணீரம் கண்டு ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் வாழ்க்கையிலும் பிரச்சனை, போராட்டம், நிந்தைகள், அவமானம், வீண் பழிகள், எதிர்ப்புகள், சவால் நிறைந்த ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறேன். 20 வருஷம் ஆயிடுச்சு. எங்கேயும் அதிகமாக காணிக்க கொடுங்க, வாய்க்கு ருசியாக சாப்பாடு கொடுங்க, நல்ல ஏசி ரூம் புக் பண்ணுங்கன்னு எங்கேயும் கேட்டதும் இல்லை. இனியும் ஜீவன் இருக்கிற வரைக்கும் கேட்க போகிறதும் இல்லை. நான் கேட்குற ஒரே வார்த்தை என்னன்னா, அதிகமாக டைம் கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. 2004 12ஆம் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுனாமி மூலியமாக செத்து போயிருப்பேன். 2025 7ஆம் மாதம் என்ன டேட்டு? 20. இந்த நாளில் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவரை உயர்த்த எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்பேன். என் அனுபவம் தான் பாட்டு, என் பாட்டு தான் என் அனுபவம். என் பாடலில் கூட தேவனை காட்டணுன்னு விரும்புகிறேன். பாடல் மனிதனுக்காக நான் எங்கேயும் பாடுனதே இல்லை. என் பாடலில் இயேசுவை காட்டணும். பாருங்கள், ஒரு டீமு பாட்டு பாடுறாங்க, அந்த டீமு இயேசுவை தான் காட்டுறாங்க. யாத்திராகம் 15:1 இந்த இடத்துல தேவ மனுஷனோடு கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாட்டு பாடுறாங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், நான் கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். போதும், உனக்காக எனக்காக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் என்ன பண்ணாரு? வெற்றி சிறந்தார். அதனால ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பாடலை ஒரு சரணத்தை பாடி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். உன் விண்ணப்பத்தை கேட்ட உன் கண்ணீரை கண்ட
உன்னை ஆசீர்வதிப்பேனா. உன் விண்ணப்பத்தை கேட்ட கண்ணீரை கண்ட எதற்கும் கலங்காது. உன்னை ஆசீர்வதிப்பேனா எதற்கும் கலங்காது. உன்னை ஆசீர்வதிப்பேனா. உன் விண்ணப்பத்தை கேட்ட கண்ணீரை கண்ட எதற்கும் கலங்காது. உன்னை ஆசீர்வதிப்பேனா. உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உன்னை விசாரிக்க துடிக்கிறேன். உன் கூட நான் இருக்கிறேன். உன்னை விசாரிக்க துடிக்கிறேன். உன்னை தான் யார் மறந்து போனாலும், உன்னைத்தான் யார் மறந்து போனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கலங்காதே திகையாதே, உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே திகையாதே, உன்னோடு இருக்கிறேன். என் விண்ணப்பத்தை கேட்டார், கண்ணீரை கண்டார், எதற்கும் கலங்க மாட்டேன். என்னை ஆசீர்வதிப்பார் இயேசு, எதற்கும் கலங்க மாட்டேன். என்னை ஆசீர்வதிப்பார் இயேசு. ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேற வரைக்கும், இரக்கத்தை நீ பெற வரைக்கும் காத்திருக்கணும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா கவனிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்குது. தேவ பிள்ளையே, மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். எல்லாம் வெளிநாடுகள்லாம் ரகசிய வருகை, தமிழ்நாட்டிலையும் வந்துடுச்சு. எப்போன்னு தெரியாது. இந்த இடத்துல தேவனை ஆராதிக்கும் போது கூட ரகசிய வருகை வந்துடுச்சுன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் எடுத்து கொள்ளப்படுவார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் ஒரு மாய. என்னதான் சம்பாதித்தாலும், என்னதான் சேர்த்து வச்சாலும், கண்ணை மூடுனா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறோம். அதனால் இந்த உலக ஆசைக்காக பரலோக ராஜ்யத்தை எழுந்துடாத. எதெல்லாம் கடவுள் வெறுக்கிறாரோ அதெல்லாம் என்ன பண்ணு, ஒவ்வொரு காரியத்தை வெறுத்துட்டே இரு. இது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியமா, அதை வெறு. எதா இருந்தாலும் சரி. பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு, சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். மிகுந்த ஆவலோடு காத்திருங்க. அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து, பாருங்க அந்த நாள் எப்படி இருக்கும் பாருங்களா. வானங்கள் வெந்து அழிந்து, பூதங்கள் எரிந்து உருகிப்போம். பாருங்க, அந்த நாள் இப்படி தான் இருக்குமா. குமாரனுக்கே தெரியாதான் அவர் வருக. அப்ப நீ நானும் எப்படி இருக்கணுமா? மிகுந்த ஆவலோடு இருக்கணும். மிகுந்த ஆவலோடு இருக்கணும்னா இந்த சத்தியத்தை மிகுந்த ஜாக்கிரதையா கவனிக்கணும். ஜாக்கிரதையா கவனிச்சாதான் மிகுந்த ஆவலோடு நீ இருக்க முடியும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இத மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனிச்சாதான். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாத எவ்வளவு சத்தியம் உனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா வார வாரம் பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா கேட்டு விட்டு 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 விட்டுற.
அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். கடைசி நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மிகுந்த ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான, பாருங்க, தேவதூதருக்கு சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கு நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. அவருடைய வசனம் உறுதிப்பட்டு இருக்குது. வாசிங்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, நல்லா கவனிங்க, முதலாவது கர்த்தர் மூலமா அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அவரிடத்திலே கேட்கப்பட்ட நமக்கு என்ன பண்ணிருக்குதா? உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினால். பாருங்க, முதல் யார் விசுவாசித்தான்? நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். இல்ல நம்ம தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளுக்கு நிச்சயமா இருக்கிறது. இயேசு அந்த இடத்துல தோமா கிட்ட சொன்னாரு. யோவான் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல பாருங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். என்னை விசுவாசித்தாய். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். காணாத விசுவாசிக்கிற ஓட்டேரி மக்கள்கள் பாக்கியவான்கள் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீ இந்த வார்த்தையை விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது தெரியுமா? நான் 5 நிமிஷத்துல முடிக்க போறேன். நான் எங்க போனாலும் இந்த பாட்டை நான் பாடுவேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நான் பாடுகிறேன். இது என்னுடைய கேசட்டில் வரக்கூடிய பாட்டு. என் வாலிப நாட்களில் நான் எப்படி வாழ்ந்தேன், என் இஷ்டத்துக்கு இந்த பாட்டு ஒரு சரணத்தை பாடி நான் முடிக்கிறேன். என் இஷ்டத்துக்கு வாழ்ந்திருந்த ஏசப்பா, உங்க சித்தத்துக்கு வாழணுமே நானப்பா. ஏசப்பா, எனக்கு உதவுங்கப்பா. ஏசப்பா, எனக்கு உதவுங்கப்பா. என் இஷ்டத்துக்கு வாழ்ந்திருந்த ஏசப்பா, உங்க சித்தத்துக்கு வாழினமே நானப்பா. என் இஷ்டத்துக்கு வாழ்ந்திருந்த ஏசப்பா, உங்க சித்தத்துக்கு வாழினமே நானப்பா. ஏசப்பா, எனக்கு உதவுங்கப்பா. ஏசப்பா, எனக்கு உதவுங்கப்பா. அடங்காம யாரையும் மதிக்காம இஷ்டம் போல் நான் வாழ்ந்திருந்தேன். நல்ல பேரு எனக்கு இல்லை, யாரையும் என்ன மதிக்கவில்லை. தனி மரம் போலான வாழ்க்கையிலே வீட்டுக்கு அடங்காம யாரையும் மதிக்காம இஷ்டம் போல் நான் வாழ்ந்திருந்தேன். நல்ல பேரு எனக்கு இல்லை, யாரையும் என்ன மதிக்கவில்லை. தனி மரம் போலான வாழ்க்கையிலே இனிமேல் என்னால வாழ முடியல. உன்னைத்தான் நம்பி வந்த உதவுங்கப்பா. இனிமேல் என்னால வாழ முடியல. உன்னைத்தான் நம்பி வந்த உதவுங்கப்பா. என் இஷ்டத்துக்கு வாழ்ந்திருந்த ஏசப்பா, உங்க சித்தத்துக்கு வாழினமே நானப்பா. என் இஷ்டத்துக்கு வாழ்ந்திருந்த ஏசப்பா, உங்க சித்தத்துக்கு வாழினமே நானப்பா.
ஏசப்பா எனக்கு உதவுங்கப்பா, ஏசப்பா எனக்கு உதவுங்கப்பா. சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு உதவுங்கப்பா. அற்புதம் நடக்குது. ஏசப்பா எனக்கு உதவுங்கப்பா. பெற்றுக்கொள்ள அற்புதத்தை. ஏசப்பா எனக்கு உதவுங்கப்பா, ஏசப்பா எனக்கு உதவுங்கப்பா. சொல்லிட்டே இரு, ஏசப்பா எனக்கு உதவுங்கப்பா. உதவி 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 பரலோகத்திலிருந்து ஒரு உதவி. சந்தரபாலா துரபாலா துரபா ரீபாலா துரபாலா ஷபபபபபபா ரிகாலா துரபாலா சந்தரபாலா துரபா நிபாலா பாலா ஷபபபபபா ரிகாபாலா சந்தரபாலா துரபபபபபா ரிபாபபபபபபா ஷபரபரியா கரபரபல Dunamala, Ushikabala Kadonamalo, Shibala Dinimala Dono, Nimana Duna, Avanda Sotiro. இனிமேல் என்னால வாழ முடியல, உன்னைத்தான் நம்பி வந்து உதவுங்கப்பா. எந்த உதவியா இருந்தாலும் ஆண்டவர் தான் செய்வார்னு கையை தூக்கிடு. என் தேவையை இதுவரைக்கும் மனசங்கிட்ட நான் சொன்னதே இல்லை. ஆண்டவரை நோக்கி நீங்க தான் உதவி செய்யணும். இதுவரைக்கும் எந்த மனச இடத்திலேயே நான் போய் ஊழியத்துக்கு அங்க அனுப்புங்க, இங்க அனுப்புங்க, இங்க சொல்லி விடுங்கயா, அங்க சொல்லி விடுங்கயான்னு நான் எந்த மனுஷங்கிட்டையும் நான் கேட்கல, யாருக்கிட்டையும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. 1 தெசலோனிக்கே 5:24 அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். உன்னை உண்டாக்குனார, உனக்கு ஜீவனை கொடுத்தார, உன் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? உனக்கு கண்டிப்பா உதவி செய்வார். நீ வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், அவர் இரக்கம் செய்கிற வரைக்கும் நீ காத்திருந்து பாரு. என் கையை தூக்கிட்டேன், எல்லாமே நீங்க தான்பா பார்க்கணும். நான் அதிகாலையில் என் 2 கையை தூக்கிடுவேன். ஆண்டவரே நீங்க தான்பா, நீங்க தான்பா, எல்லாமே நீங்க தான்பான்னு கையை உயர்த்திட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பேன். இந்த வார்த்தை அவர் கேட்கும் போதவே யாக்கோபு 1:17, யோவான் 3:27, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்காவிட்டால் ஒருவனை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. 3வது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா கவனிங்க. வாக்கு தத்துவம் வாழ்க்கையில நிறைவேறணும்னா 3வது சோதனை என்ற ஒரு காரியம் வரும். எனக்கெல்லாம் வந்ததுனால, என் அனுபவத்தினால ஆண்டவர் பாடலை கொடுத்துருக்கிறார். இந்த பாடலும் என்னுடைய வால்யூமில் வரக்கூடிய பாடல். ஒரு அன்பு மகளை பாட வைத்திருக்கிறேன். சொந்து போகாதே, உன்னை சூழ்ந்து கொள்ளும் கிருபை, வாடி போகாதே, அவர் வசனம் உன்னை தேற்றும், அவர் வசனம் உன்னை மாற்றும். எல்லாம் கவனிங்க. முதலாவது ஆண்டவருடைய இரக்கத்தை பெற நீ என்ன பண்ணுமா? யூதாவின் புஸ்தகம் 1:21 மீண்டும் வாசிங்க.
நான் 3 காரியத்தை சொல்லி இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்கும். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு பாருங்க, தேவனுடைய அன்புல, தேவனுடைய வசனத்துல நம்மளை காத்து கொள்ளணும். முதலாவது வசனம் என்னெல்லாம் சொல்லுது, எதெல்லாம் செய்யக்கூடாது சொல்லுதோ அதில் என்ன பண்ணுமா, நம்மளை காத்துக்கணுமா. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பாருங்க, அவரு உனக்கு அற்புதம் செய்யற வரைக்கும் காத்திருக்கணுமா, அற்புதம் செய்யற வரைக்கும் காத்திருக்கணுமா. 2வது காரியம், உன் பலவீனத்தில் நீ என்ன பண்ணுமா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுமா. டாக்டர் சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணோம், அதே பயத்தில் என்ன பண்ணிடுவோம். என் நண்பர் ஒருத்தர் போன வாரம் 2 ஆப்ரேஷன் பண்ணோமா, சின்ன வயசு தான், ரட்சிக்கப்படலை. என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நான் ஜெபம் பண்ணியிருப்பேன். நல்லா தான் இருந்தார். இன்னும் 2 ஆப்ரேஷன் பண்ணுன்னு பயத்திலேயே என்ன பண்ணிட்டாரு, செத்துட்டாரு. பாருங்க, இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா ஏசாயாவுக்கு ஒரு மெசேஜ் வருது, சாக போறப்பான்னு. ஆனா இந்த மனசு என்ன பண்ணிட்டாரு, உடனே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணோடனே அங்க ஒரு அற்புதத்தை கட்டளை எடுக்கிறார். பிரச்சனையா, கர்த்தரை நோக்கி. 3வது காரியத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1:12 வாசிக்க கேட்போம், முடிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் போது சில சோதனை எல்லாம் வரும். எனக்கும் சோதனை வந்துச்சு. சத்தான ஓட விரட்டணும், அதுக்கு ஆண்டவரை ஆடி பாடி துதிக்கணும், அவன் தந்திரங்களை எப்போது அறியணும், அதுக்கு தவறாம வேதத்தை நீ படிக்கணும். இதுவும் என் வால்யூமில் வரக்கூடிய பாடல். நான் பாடல்லாம் அதிகமாக பாட மாட்டேன், ஆண்டவருடைய சத்தியம்தான். டைம் போயிட்டே இருக்கும். எனக்குள்ள மெயின்ட்டில் என்னெல்லாம் அந்த ஆவியில் ஏவப்பட்டு வருதோ அந்த வார்த்தையெல்லாம் இறுதித்து நினைவுகள் வாய் பேசும். நான் பைபிளில் எழுதி எத்துன்னு வரல, ஒன்றுமே இல்லை, புது பைபிள் வாசிங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின. இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் தான் அன்பு கூற முடியும், எல்லாம் அன்பு கூற முடியாது. வாக்கு தத்துவம் பண்ண வாசிங்கம்மா. வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த ஜீவ கிரீடம் எங்க பார்ப்பீங்கன்னா ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது. வெளிப்படுத்தல் 2:10 அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். 2:10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து பாருங்க. வாக்கு தத்துவம் நிறைவேற வரைக்கும் நமக்கு பூமியில பாடுகள் இருக்கும். எவ்வளவும் பயப்படாதே, எவ்வளவே பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். பிரச்சனை நிமித்தம் காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. இந்த வார்த்தைக்கு உண்மையா இருந்துரு. அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்வே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. யார் யாருக்கும் உண்மையா இருக்கிற, உலக ஓனருக்கு உண்மையா இருக்கிற, 8 மணிக்கு வானா 7 மணிக்கு வீட்டில் போய் என்ன பண்ற, சாவியை வாங்கிட்டு வந்துட்டு 7 காலுக்கெல்லாம் ஆஃபீஸை திறக்கிறேன். ஆனால் ஜீவனை கொடுத்த ஆண்டவரை ஆராதிக்க சரியான நேரத்துக்கு வரமாட்டேன். நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. ஜாம்பஜாரில் இருக்கிற ஜனங்க ரொம்ப தங்கமானவங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆராதிக்கும் போதவே உன்னுடைய துக்கம்லாம் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். உன்னுடைய பிரச்சனைலாம் ஆண்டவர் அப்பயே மாற்றுவார். உன்னுடைய வியாதியெல்லாம் ஆண்டவர் அப்பயே சுகமாக்குவார். அதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஒய்எம்சி மைதானத்தில் மோகன்சி அண்ணன் வந்திருந்தார். எனக்கு பின்னாடி முதுவெல்லாம் வலி. அவரை போய் பார்க்கணுன்னு, வார்த்தையை கேட்கணுன்னு அந்த மீட்டிங்கு
போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். எனக்கு வழியினால் போக முடியாத ஒரு சூழ்நிலை. உடனே நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு என்னை கொண்டு போங்க, தடையெல்லாம் ஒடிங்க, அற்புதத்தை செய்யுங்கன்னு. பாருங்கள், என்ன அறியாத போயிட்டேன். கடைசியாக ஜெபம் பண்ணுறாரு. கடைசி சேரில் உட்காந்து இருக்கிறேன். என் கூட பேசுங்கப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். கடைசி சேரில் உட்காந்து இருக்கிறேன். அங்கே ஜெபம் பண்ணும் போது அவர் பேசுகிறாரு. இது உண்மையான சத்தியங்க. முதுகு வலியினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மகன் சார்லஸ் உன் ஆண்டவர் தொடுறாரு. பாருங்க, அவர் பேரை விட்டு சொல்கிறாரு, இந்த முதுகு வலி என்னை விட்டு போயிடுச்சு. அவர்கிட்டையும் போயிட்டு என்ன பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணிவிட்டு அந்த சேர்லேயே வந்து உட்காந்துட்டு ஆண்டவர் பேசுகிறாரு, நான் உனக்கு சுகம் கொடுத்தல, நீ போய் சொல்லு. 2வது லைனில் நின்று போய் என்ன பண்ணுறேன், ஐயா பேர் விட்டு கூப்பிட்டீங்களே, நான் தான் ஏன் முதுவலியோடு வந்தேன், நீங்கள் ஜெபிக்கும் போதுமே ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. நான் இப்படியெல்லாம் இருந்தேன். என் போட்டோவை பார்த்துட்டு 1 ஹவராக ஸ்டேஜில் நிற்க வச்சிட்டாரு. எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பாரு எப்படியாப்பட்ட இருந்த மனுஷனை கர்த்தர் எப்படி மாற்றிருக்கிறாரு பாருன்னு ஸ்டேஜில் 1 ஹவராக நிற்க வச்சிட்டாரு. ஏன் நான் சொல்கிறேன்னா, தேவனுடைய வாக்கு தத்துவம் வாழ்க்கையில் நிறைவேறும். ஜெபிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து பாருங்க, ஆண்டவர் தெளிவாக பேசுவார். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எனக்காக, மனைவி பிள்ளைங்களுக்காக, ஊழியத்துக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் சபை போதகருக்கும் ஊழியங்களுக்கும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை மிக சமயமாக இருக்குது. கர்த்தருக்காக ஆவலோட நம்ம என்ன பண்ணோம், காத்திருக்கணும். எதை காத்திருக்கணும், நம்முடைய ஆவி ஆத்துமா காக்கப்படணும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் காத்திருந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்கிறேன், வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்கிறவர்கள் வனாந்தரத்தில் வார்த்தைக்காய் காத்திருந்தார்கள், திருப்தியாய் போனார்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஒரு திருப்தியாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல செய்தியோட கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அன்பிலே காத்து கொண்டால் இரக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் காத்திருக்கும்போது ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை காத்திருந்தான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா எப்போ இறக்க வேண்டியது தெரியுமா? எப்போ இறக்க வேண்டியது? என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அவர் 1/2 மணி நேரம் சர்ச்சுக்கு வான்னு ஆவியானவர் ஏவினே பேசினிருந்தார். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வெளியே இருந்தவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, ஆனால் உள்ளே இருந்தவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. வெளியே இருந்த அவரை பாதுகாத்ததுனால தான் இன்றைக்கி ஒரு சுவிசேஷ ஊழியராக கர்த்தர் இருக்கிறார். நான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை நீ உள்ளே இருந்தீன்னா எந்த வெள்ளமோ எந்த கடல் கொந்தளிப்போ உன்னை சேதப்படுத்துவதில்லை. நோவா பேழைக்குள்ளே இருந்தவங்க பாதுகாக்கப்பட்டார்கள், வெளியே இருந்தவன் வெள்ளத்தில் மூழ்கிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பேழைக்குள்ளே நீ வந்துட்டீங்கனாலே கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் இந்த ஆண்டவரே ஆராதனை ஆரம்பம் முதல் கொண்டு இதுவரைக்கும் பிரசன்னத்தினாலே பாடல் ஆராதனை ஆண்டவரே சாட்சி பகுதிகள் காணிகை பகுதியெல்லாம் ஆசீர்வதித்து தாசரை கொண்டு நீர் எங்களோட திட்டம் தெளிவுமாய் பேசி தெரிந்தீர். ஆண்டவரே உம் அன்பை நாங்கள் காத்து கொள்ளும் போது உம்முடைய இரக்கத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறவர்களாய் நீர் மாற்றிருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற மன்னாவை நீர் எங்கள் சபைக்கும் தாசரை கொண்டு கொடுத்தீரப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கும் போது உம்முடைய வாக்கு தத்தத்தை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். ஆண்டவரே வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த வார்த்தையின் சபையிலே நாங்கள் வாக்கு தத்தை கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் அன்றைக்கு ஆபிரகாம் காத்து கொண்டு ஆண்டவரே அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருக்கிறதை அவர் பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கும்படியாக
சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல நாங்கள் சோதனை சகிக்கிறவர்களாக ஆண்டவரே வரப்போகிற அந்த நாளில் உம்முடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாக ஆண்டவரே கரை திரையற்றவர்களாக சமாதானத்துக்கு ஏனதுவானவர்களாக ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு நாங்கள் காத்திருக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிற சபையார் யாவர் மேலும் உம்முடைய இரக்கம் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. பிள்ளைகள் மேலும் உம்முடைய இரக்கம் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒன்று அவருடைய இருதயத்தை விட்டு விலகாதபடிக்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாய் செபிக்கிறார். என் சபை வசனத்துக்காக ஆண்டவரே இந்த வசனத்தை இன்னுமாக வாஞ்சையோடு கூட என் ஜனங்கள் வசனத்தை ஆண்டவரை காத்துக்கொண்டு அதன்படி செய்கிறவர்களாய் என் ஜனங்களை மாற்றுவீராக. நிராசீர்வதிப்பீராக. எல்லாம் கனத்தையும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் இரக்கமும் கர்த்தருடைய வருகை மட்டும் பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.